எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இந்த பையன் பேர் தான் ராமு. இவன் ஜாலியாக நடந்து வாக்கிங் போயிட்டுருக்கிறப்ப அந்த பேக்ரவுண்டில் பேர்ட்ஸோட கீச்சுங்கிற சவுண்டு, அந்த சன்ரைஸ், அந்த பனித்துளிகள் எல்லாமே பார்த்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகி அவன் நடந்து போயிட்டுருக்கிறப்ப தான் 2 பேராக பார்க்குறாங்க. நம்பர் 1 நம்ம ஆண்ட்டுங்க. ஆண்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி வந்து ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இல்லையோ எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறதுக்காக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணுங்கிறதுக்காக வீடு வந்து கட்டுறாங்க. இது எல்லாமே அந்த குட்டி பையன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிலாம் வீடு கட்டுறாங்க, எப்படிலாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. அடுத்து நம்ம ஸ்பைடர் என்ன பண்ணுறாங்க. ஸ்பைடர் நீங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்லேயோ ஆர்எல்ஸ் உங்கள் பாத்ரூம் ஒரு ஸ்கூல், கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நீங்கள் ஸ்பைடரை வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி அதோடைய எஃபெக்ட் போட்டு விடாமுயற்சியோடு எப்படி வந்து அதை வந்து அதுக்கான ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணிக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த எறும்புகளோட விளையாட்டுத்தனமாக வந்து வீடு கட்ட விடாமல் மறைச்சிக்கிறாங்க. கையில் எடுத்து அப்பப்போ வந்து நசுக்கி விட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய எறும்பு வந்து வருதுங்க. எவ்வளோ வந்து இது பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சது கரெக்டு தான். அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. அவன் காலை வச்சும் கையை வச்சும் வந்து ஃபுல்லாக எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி தாங்க ஸ்பைடர்கிட்டையும் கையை வச்சு ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் இதே மாதிரி போகிற வழி ஃபுல்லாக ஆண்ட்டோட வீடு இருக்கும், ஸ்பைடரோட வீடு இருக்கும், எல்லாத்தையுமே குச்சை வச்சு ஃபுல்லாகவே எடுத்து விட்டுடுறாங்க. இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இதே மாதிரி அவன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பண்ணிவிட்டு அவனுக்குள்ள ஒரு தனி சந்தோஷங்க. அவன் தான் பெரிய ஆள், என்னை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை, அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அவன் தான் வேர்ல்ட்லே பெருசுங்க, ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சி ரொம்ப திமிரான சிரிப்புங்க அவனுக்குள்ளே. இதுக்கப்புறம் என்னால் யாரும் பண்ண முடியாது, இனிமேல் இந்த புழு பூச்செல்லாம் இருக்காது, எங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்பவே திமிராக சிரிப்புங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பலத்த காற்றோட மழை புயலுன்னு சொல்லி ஆரம்பிக்குதுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா மரம் செடி கொடி எல்லாமே அந்த மழையில் வந்து ரொம்பவே அடிச்சுட்டு போகுதுங்க. பெரிய மரமே அதில் வந்து அடிச்சுட்டு போகுதுங்க, அந்த அளவுக்குங்க. அப்புறம் போய் பார்க்குறான், அவனுடைய வீடே வந்து காணுங்க. அந்த வீடே அந்த மழையாக அவனுடைய வீடுமே காற்றுல வந்து அடிச்சுட்டு போயிருக்குங்க, தண்ணியில் சேர்த்து. அப்புறம்தான் அவனுக்கு புரியுதுங்க, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இப்போயாச்சும் அவனுக்கு புரிய வந்ததே. ஆமாங்க, அவன் அந்த ஆண்ட்டையும் அந்த ஸ்பைடரையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. நம்ம விளையாட்டுத்தனமாக நம்ம கை காலை யூஸ் பண்ணி அந்த ஆண்ட்டோடைய வீடும் ஸ்பைடரோடைய வீடியும் வந்து ஜஸ்ட் 1 செகண்டில் வந்து இதை பண்ணிட்டோங்க. அதை பண்ணிவிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டோம். இப்போ நம்மளுடைய வீடுமே புயல் மழை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்து எங்கெல்லாம் அந்த ஆண்ட் இருக்கோ அதுக்கெலாம் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம எங்கெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணோமோ அங்கெல்லாம் பார்த்து ரொம்பவே வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஸ்பைடருமே எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தேடி போயிட்டு அந்த ஸ்பைடருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க, இது ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிள் கிடையாது, பட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் இமேஜஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வருங்க. நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க. எல்லா லிவிங் திங்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது சின்னதாக இருக்கிற எறும்பாக இருந்தாலும் சரி, பெருசாக இருக்கிற லைனாக இருந்தாலும் சரி, எல்லா லிவிங் திங்ஸுமே இந்த வேர்ல்டில் இருக்கிறதுக்கு அதுக்கான முழு ஸ்பேஸ் இருக்குங்க. அதனால தான் அந்த இமேஜஸ்லாம் நான் போட்டிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோ டெய்லி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ஸ் லேர்னர் சேனல். ஓகே, டாட்டா, பை. கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு கர்மா இஸ் பூமராங்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டெய்லி வீடியோக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, see you.